இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கும், இந்து கலாச்சார சங்க உறுப்பினர்களுக்கும், தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும், ஒரியல் சங்க உறுப்பினர்களுக்கும், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் மற்றும் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சேஜிவாழ் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் நேசத்துக்குரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கு இதுவே கன்னி முயற்சி, அதாவது முதல் முறையாக செய்கிறார்கள். அதனால் நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு அருமையான ஒரு தலைப்பு. தற்காலத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை கண்டிப்பா கனிவா. கண்டிப்பு என்ற அணியில் மூவரும், கனிவு என்ற அணியில் மூவரும் பேச வந்திருக்கிறார்கள். முதலில் கண்டிப்பு என்ற அணியில் திருமதி பத்மநாதன் பிரேமலா, ஃபேக்கல்டி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, ஸ்ரீலங்கா. அடுத்து திருமதி சசிபிரபா மங்களகௌரி, BA Honours, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, ஜஃப்னா, டைரக்டர் ஜெனரல். கண்டிப்பே என்ற தலைப்பில் நிறைவாக பேச வருபவர் திருமதி பிரபு சத்யா, MSc பயோகெமிஸ்ட்ரி, BEd சயின்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து கனிவே என்ற அணியிலிருந்து முதலில் பேச வருகிறார் திருமதி ஸ்ரீதரன் கௌசி, BSc பயோலிக்கல் சயின்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, ஜஃப்னா. இரண்டாவதாக கனிவே என்ற பகுதியிலிருந்து திருமதி நவீன்குமார் கவிதா, MSc மேத்தமெட்டிக்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு. கனிவே என்ற தலைப்பில் நிறைவாக பேச வருபவர் திருமதி செல்வபாஸ்கரன் மேரி தர்மினி, BA Honours, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, ஜஃப்னா. பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும், இல்லையென்றால் அவர்கள் வளர்ந்த பிறகு துன்பப்படுவார்கள் என்று கூற வருகிறார்கள் ஓர் அணி. இல்லை இல்லை, கனிவுதான் பிள்ளைகளுக்கு தேவை. கனிவோடு வளர்க்கும் பிள்ளைகள்தான் பிற்காலத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட பிள்ளையாக வளரும் என்று கூற வருகிறார்கள் ஓர் அணி. பார்ப்போம் எந்த அணி வெல்லப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பே என்ற தலைப்பில் முதலில் பேச வருகிறார் திருமதி பத்மநாதன் பிரேமிலா. நடுவர் அவர்களுக்கும், எனது அணி சகோதரிகளுக்கும் எதிரணி சகோதரிகளுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பட்டிமன்றத்தின் தலைப்பினை நடுவர் அவர்கள் வடிவாக சொல்லியிருந்தார்கள். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை கனிவா கண்டிப்பா. கண்டிப்பு என்ற தலைப்பிலே நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன். கண்டிப்பு என்றால் என்ன? கண்டிப்பு என்பது ஒரு சித்திரவதை என்று நினைக்கினோம், அல்லது ஒரு குற்றமான செயல் என்று நினைக்கினோம், அல்லது அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கண்டிப்பு என்பது நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தி நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுத்து சமுதாயத்திலே அவர்களை உயர்ந்த மனிதர்களாக வாழ வைப்பது கண்டிப்பு ஆகும். குழந்தைகளை பெற்ற உடனே நாங்கள் கண்டிக்க தொடங்குகின்றோமா? பெற்றோரே சிந்தித்து பாருங்கள். எப்பொழுது நாங்கள் கண்டிக்க தொடங்குகின்றோம்?
ஆரம்பத்திலே பிள்ளைகளை பெற்று வளர்த்து அன்பா ஆதரவா அரவணைப்பத்தானே வளர்க்கின்றோம். எப்போது கண்டிக்கின்றோம்? அவர்கள் தவறு செய்யும் போதே அவற்றை சுட்டி காட்டி நாங்கள் அவற்றை கண்டிக்கின்றோம். ஏன் கண்டிக்கின்றோம் என்றால் அவர்கள் அத்தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் தவறை திருத்தி அவர்களது எதிர்காலம் மேம்படுவதற்காகவே நாங்கள் கண்டிக்கின்றோம். கண்டிக்காமல் அப்பு ராசா அம்மா இதை செய்யாது என்று சொன்ன பிள்ளைகள் கேட்கவா போகிறார்கள்? திரும்ப திரும்ப அத்தவறை செய்து கொண்டே போவார்கள். அதற்கு ஒரு பாடல் ஒன்று உள்ளது. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைகள் தான், அவர் நல்லவராவதும் தீயவராவ் அன்னை வளர்ப்பினிலே. அந்த பாடலிலே அன்னை என்பவள் எவ்வளவு ஆழமாக அறிவாக வளர்க்கிறாளோ குழந்தையை, அந்த குழந்தையின் எதிர்காலம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அன்பு காட்டி செல்லம் கொடுத்து குழந்தைகளை நாங்கள் குட்டி சுவராக்கினோம் என்றால் அவர்களது எதிர்காலமே வீணாகி போய்விடும். இந்த பாடலிலே தொடர்ந்து வழி கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் காணும். பிள்ளைகள் அந்த டெலிஃபோனை பார்த்து அமர்த்தி பார்த்து கொண்டு வர்றது. அதுவும் குளிஞ்சதால் நிமிடாமல் அப்படியே அடக்கமான பிள்ளைகள் மாதிரி பார்த்து கொண்டு வரினோம். என்னத்தை பார்க்கினோம்? பார்த்து கீழே அடக்கிற கல் முள்ளு ரோட்டில் இருக்கிற குண்டு குழி எதுவும் தெரியாமல் விழுந்தொழும்பி கொண்டு எல்லாம் வரினோம். இதை பார்த்த வேறு பெற்றோர்கள் வந்து என்ன உண்ட புள்ள விழுந்தொழும்பி திரியுது ரோட்டில், அதுவும் ஃபோனோடு என்று சொல்லிக்க தாய்மாருக்கு இது பெருமையாக இருக்கும். இதை நாங்கள் கண்டிப்புடன் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வெளியிலே ஃபோன் பார்க்கக்கூடாது. அதை யாரும் டெலிஃபோன் அடித்தால் மட்டும் கதைப்பதற்கொழிய வெளி ஃபோன் பார்ப்பதற்கான இடம் அல்ல என்பதை அவர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உணர்த்தி சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஆண் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கண்டிப்பில்லாமல் வளருவார்கள். ஆனால் மது அருந்துதல், குடிப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்களுக்கு ஆளாவார்கள். அப்படியான பிள்ளைகளை நாங்கள் சிறு வயதிலே கண்டிக்க தொடங்கியிருந்தோமானால் அவர்கள் அப்பழக்கத்திற்கு ஆளாகாமல் இருப்பார்கள். தற்பொழுது பிள்ளைகள் படிக்கிறேன் என்ற காரணத்தை கூறிக்கொண்டு வேறு பல இன மக்கள் வாழ்கின்ற இந்நாட்டிலே அவர்களுடன் வெளியே சென்று வருவார்கள். வெளியே செல்வதும் இரவில் என்றால் கால தாமதம் என்று நாங்கள் ஒரு எல்லையை குறித்து வைக்க வேணும். 8 மணிக்குன்னா பிள்ளை 8 மணிக்கு வீட்டை நிற்கணும். வெளியில் நின்று கொண்டு அம்மா நான் லேட்டாக வருவேன், அப்பா நான் லேட்டாக வருவேன், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். இத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டில் வந்து நிற்கணும்னு சொல்லி. வெளியில் அவர்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியாது. வேறு யாரும் வந்து எங்களுக்கு பிள்ளைகளை பற்றி குறை கூறுவது எந்த ஒரு நல்ல பெற்றோர்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது கண்டிப்பு என்பது இடியப்ப சிக்கல் மாதிரித்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் வளர்ந்து எதிர்காலத்திலே பெரியவர்கள் ஆன பிறகு அவர்கள் சொல்லி பெருமைப்படுவார்கள். எங்களது அம்மா எங்களை கண்டிப்பாக வளர்த்ததாலே நாங்கள் இவ்வளோ ஒரு பெரிய நிலையில் இருக்கின்றோம் என்பதை அவர்கள் சொல்லி பெருமைப்படுவார்கள். கனிவு என்பது அவைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஆசையாக இருக்கும். ஆனால் அவருக்கு எதிர்காலத்தை பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். கனிவான பிள்ளைகள் ஒரு பயப்படுவினம், அவைக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்காது, ஒரு பொது இடங்கள். ஆகவே பிள்ளைகளை பெற்றது மட்டுமன்றி நாங்கள் அவர்களை சீரும் சிறப்புடனும் கட்டுப்பாடு என்றது இன்றியமையாத ஒரு பொருளாக அவர்களை தட்டி கொடுத்து கட்டுப்பாட்டுடன் சிரமோட வளர்ப்பது பெற்றோராகிய எங்களின் தலையாய கடமையாகும் என்பதை கண்டிப்புடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரேமா அவர்கள் தன்னுடைய வாதத்தை அழகாக சிறப்பாக எடுத்து கூறியிருந்தார். அருமையான கருத்துகளோடு அருமையான உதாரணத்தோடு சிறப்பாக எடுத்து கூறியிருந்தார். அவர் கூறியிருந்தது குழந்தைகளை பெற்றவுடன் கண்டிப்பதில்லை என்றும், வளர்ந்து வரும்போது கண்டிக்க வேண்டிய வயதில்தான் கண்டிக்க வேண்டும். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல பிள்ளைதான், அது அன்னையின் கையில்தான் வளர்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த அன்னை கண்டிப்பு காட்டி வளர்க்க வேண்டும் என்று வாதத்தை முன்வைத்துள்ளார். பாதை திரும்பிய கால்கள் ஊர் வந்து சேர்வதில்லை என்றார். ஆண் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காவிட்டால் அவர்கள் தீய பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவார்கள் என்றும், கண்டிப்பு சித்திரவதை இல்லை, அது ஒரு வளர்ச்சியின் முன்னேற்றத்துக்கு என்று எடுத்து கூறியிருந்தார். அழகான பழமொழி ஒன்றையும் கூறியிருந்தார். மற்றும் பிள்ளைகள் இந்த காலத்தில்
தொலைபேசியை பாவிப்பதால் அதை எங்கு போகிறது எங்கு போய் வருவது என்று தெரியாமல் ரோட்டால் போகும்போதெல்லாம் கீழே தடக்கி விழுந்து எழுந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அதையே பார்த்து கொண்டே திரிகிறார்கள். அதனால் கெட்டுப்போகிறார்கள் என்ற கருத்தில் அவர்கள் தன் வாதத்தை முன்வைத்தார். அடுத்து சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சிறப்பாக புறநானூற்று பாடல் வரை போய் அதற்கு உதாரணம் எடுத்துக்கொண்டு வந்து கூறியிருந்தார். கடைசியாக அவர்கள் கண்டிப்பாக வளரும் பிள்ளைதான் இக்காலத்தில் தற்கால சூழலில் நல்லொரு பிள்ளையாக நல்ல கொடிமகனாக எதிர்காலத்தில் ஒளிர்வான் என்ற கருத்தை முன்வைத்து சென்றுள்ளேன். அடுத்து இந்த கண்டிப்பு எல்லாம் இந்த காலத்துக்கு உதவாது, கனிவுதான் ஒரு பிள்ளையை நல்வழிப்படுத்தும் என்று வாதிட வருகிறார் கௌசி அவர்கள். வாருங்கள் கௌசி அவர்களே, என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்ப்போம். இன்றைய பொங்கல் விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், எமது பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிருக்கும் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆசிரியர் திருமதி விஜயா செல்வநாயகம் அவர்களுக்கும், கனிவான பெற்றோர்க்கும் கண்டிப்பான பெற்றோர்க்கும் என் இனிய வந்தனங்கள். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, இக்காலத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை கனிவா கண்டிப்பா. இக்காலத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை கனிவுதான் என்ற எனது அணிக்கு சார்பாக நான் உங்கள் முன்னிலையில் வாதம் செய்ய வந்துள்ளேன். எனது எதிரணி சகோதரி கனிவு என்பதன் கருத்து என்பதை தவறாக புரிந்து இங்கு வந்து பிழையான கருத்துக்களை தனக்கு ஏற்றபடியாக சித்தரித்து சென்று அமர்ந்திருக்கின்றார். அழகாக சித்தரித்து சென்று அமர்ந்திருக்கின்றார். உதாரணமாக ஒரு பாடலை அவர் முன்வைத்தார். இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னை என்ற ஒற்றை வார்த்தையில் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது என்ன? புலமை பித்தன் அழகாக நாசூக்காக அங்கே சுட்டிக்காட்டியிருப்பது என்னவென்றால், அன்னை என்பவர் அன்பிற்கும் தந்தை என்பவர் அறிவுக்கும் பாத்திரமானவர் எமது இலக்கியங்களில். அந்த அடிப்படையில் அந்த அன்னை என்ற ஒற்றை வார்த்தையே எங்களுக்கு எதை கூறுகின்றது என்று சொன்னால், குழந்தையை கனிவுடன் அன்புடன் அரவணைத்து கட்டுப்பாடுகளை நெறிப்படுத்தி அன்பாக வளர்த்து நல்ல மனிதர்களாக்குங்கள் என்ற அத்தனை அர்த்தங்களையும் அந்த ஒற்றை வார்த்தையில் அவர் கூறியுள்ளார். அடுத்து, இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எது தேவை? கனிவா கண்டிப்பா. அன்றைய காலத்தில் கூட்டு குடும்பங்களில் குழந்தைகள் வளர்ந்தார்கள். இன்றைய காலத்தில் தனித்தனி வீடுகளில் குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றார்கள். எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்கள் வீட்டில் குழந்தைகளுடன் மனம் விட்டு பேசுவதற்கு நேரங்களே இல்லை. இந்த நிலையில் நாம் கண்டித்து விட்டு வெளியே செல்வோமானால் தனித்திருக்கும் அந்த குழந்தையின் உளவியல் தாக்கத்துக்கு நாங்களே காரணமாகின்றோம். அந்த இடத்தில் குழந்தை என்ன செய்யும் என்று சொன்னால், கனிவாக பேசும் உறவுகளை தேடும். கூட்டு குடும்பம் எதை கொடுக்கும்? அடுத்த நிமிடமே தகப்பன் கண்டித்து விட்டு சென்றால் அடுத்த நிமிடமே அணைப்பதற்கு 1000 உறவுகள் உண்டு. அப்பம்மா, அம்மம்மா, அத்தை, மாமா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா. ஒருவர் அணைக்க, ஒருவர் ஏன் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதை புரிய வைக்க, அந்த குழந்தை அப்பம்மா சொல்லுவா, அவன் உண்டு வயதில் செய்த குளப்படியெல்லாம் சொல்லிவிடவா இப்ப என்ற ஒரு நகைச்சுவையாக மாற்றி அந்த குழந்தையின் மனநிலையை அடுத்த நிமிடமே வளமைக்கு திருப்பி விடுவார். ஆனால் பட்டிமன்ற தலைப்பின்படி தற்காலத்தில் வீடுகளில் தனித்திருக்கும் குழந்தைக்கு கனிவாக பேசுவதற்கு கிடைக்கும் ஒரே உறவு ஏஐ. நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்கள்,
எத்தனை தரம் ஏஐயிடம் நீங்கள் கேள்வியை கேட்டாலும் எப்போதாவது அது கோபப்படுமா? கனிவுடன் தான் அது பதில் சொல்லும். நீங்கள் கசப்பான கேள்வியை கேட்டாலும், பாதிப்பு வரக்கூடிய கேள்வியை எத்தனை தடவைகள் கேள்வியை கேட்டாலும் கனிவாக பதில் சொல்லும் அந்த ஏஐக்கு அடிமையாகிறது குழந்தை. தன் வாழ்வையை அழித்துக் கொள்கின்றது. அந்த நிலைக்கு பிள்ளையை விடுவதற்கு காரணம், கண்டிப்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து குழந்தைகளை உங்களுடன் நெருங்க விடாமல் கனிவாக பேசும் உறவுகளை தேட விடுவதுதான். எதிரணி சகோதரி கூறியிருந்தார், ஆண் பிள்ளைகளை தற்காலத்தில் ஆண் பிள்ளைகளை நாங்கள் கண்டித்து வளர்த்தால் மட்டும்தான் அவர்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டார்களாம். நிச்சயமாக இல்லை. சபையோரே, நீங்களே கூறுங்கள். நீங்கள் கண்டித்து வளர்க்கும் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? மாறு வேடம் போடுகின்றார்கள். உங்களுக்கு முன்னுக்கு நல்ல குழந்தைகளாக இருக்கின்றார்கள். நீங்கள் இல்லாத இடத்தில் தான் தங்களுடைய தீய பழக்கங்களை காட்டுகிறார்கள், குளப்படிகளை காட்டுகின்றார்கள். நீங்கள் வேற எதிர்காலத்துக்காக ஓடுறோம் என்று சொல்லி ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருந்து கதைக்க முடியாமல் ஓடி உழைக்கின்றீர்கள். அந்த நிலையில் பிள்ளை தன்னோடு கனிவாக பேசும் தோழர்களை நாடுகிறது. அந்த கனிவாக பேசும் தோழர்கள் அநேகமாக பெற்றார் கண்டிப்பது பிழை என்று கூறுகின்ற நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். பெற்றோர் கண்டிப்பது பிழை, என்னடா அமைச்சான் உனக்கு கவலையா இருக்கா, அடியடா ஒரு ஷொட் அடியடா, அப்படி சொல்லியே நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் என்று சொல்லியே இந்த தீய பழக்கங்களை எல்லாம் பழக்கி விடுவார்கள். இது உங்களுக்கு தெரிய வரும்போது உங்கள் கையை மீறி போய்விடும், காலம் கடந்து விடும். இது கண்டிப்பான பெற்றோர்களின் வாழ்வில் தான் கண்டிருப்பீர்கள். இந்த அவதானம் கண்டிப்பான பெற்றோரின் வளர்ப்பு முறையில் தான் இருக்கும். நிச்சயமாக கனிவான பெற்றோர்கள் பிள்ளைக்கு நன்மை தீமைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களின் தவறுகளை அன்பாக அரவணைத்து கூறுமிடத்து இக்கால குழந்தைகள் நல்லபடியாக புரிந்து கொள்வார்கள். அதையடுத்து பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பெற்றார்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களுமே. இதை யாராலும் மறக்க முடியாது. இந்த வகையில் எங்கள் முன்னிலையில் கனிவாக பேசி அன்பாக அரவணைத்து சிறந்த முறையில் கற்பித்து வெற்றியடைந்த ஆசிரியர் தான் எமது நடுவர் அவர்கள். இது சரியான பிளாக்மெயிலா இருக்கிறது. இதை தனிப்பட்ட முறையில தான் பிளாக்மெயில் பண்ணுவார்கள். இதை யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. விஜயா டீச்சர் கனிவான கற்பித்தலால தான் நான் தமிழ் படித்து முடிச்சேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகள் எங்களோட சேஜிவாள் நகரத்தில் இருக்கின்றார்கள், சேஜிவாள் மாணவர்களாக இருக்கின்றார்கள். சிலவேளை கண்டிப்பு இருந்தால் மட்டும்தான் கற்பித்தல், நேர அட்டவணை, பாடசாலை நடத்தல் இவையெல்லாம் செய்ய முடியும் என்று சில பேர் நினைப்பீர்கள். ஆனால் எங்கள் ஆசிரியர் சிறந்த ஒரு நிர்வாகியாக நல்ல ஒரு நேர கட்டுப்பாடுகளை ஒழுங்குபடுத்தி பரீட்சைகளை வைத்து அத்தனையிலும் வெற்றியடைந்து சிறந்த மாணவர்களை உருவாக்கி இந்த சேஜியில் நல்ல மனிதர்களை உருவாக்கி இருக்கின்றார் என்பதை உங்கள் முன்னிலையில் நான் பெருமிதமாகவும் அவரை பாராட்ட விரும்புகின்றேன். இந்த வகையில் அவருக்கு அன்றே தெரியும், கனிவுதான் சிறந்த ஆயுதம். இக்கால குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்ப்பதற்கு கனிவுதான் சிறந்த ஆயுதம் என்பது எங்கள் ஆசிரியர், எங்கள் நடுவருக்கு நன்றே தெரியும். அதனால்தான் அவர் கண்டிப்பு என்ற வார்த்தையையோ கண்டிப்பு என்ற ஆயுதத்தையோ கையில் தூக்கவே இல்லை. இறுதியாக இக்கால குழந்தைகள் புலம்பெயர் நாட்டில் இரட்டை கலாச்சாரத்தில் சிக்கி தவித்திருக்கிறார்கள். அவர்களை நாம் ஒரு தடவை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் பாலூட்டி சோறூட்டி வளர்க்கும் போதே தமிழ் பண்பூட்டி வளர்க்கின்றோம். அதன்படியே எங்களோட குழந்தைகள் வளர்ந்து பெரிய மனிதர்களாக வரும்போதும் அப்படியே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பாடசாலைக்கு செல்லும் குழந்தைக்கு தாய்நாட்டு கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும், வாழிட நாட்டு கலாச்சாரத்தையும் மதிக்க வேண்டும். இவை இரண்டையும் எப்படி ஒழுங்குபடுத்துவதென்று தெரியாமல் குழம்பி போய் வீட்டுக்கு வரும் குழந்தைக்கு நாங்கள் எங்களுடன் நெருக்கமாக அரவணைத்து நல்ல ஒரு உறவு நிலையை பேணும் பட்சத்தில் மட்டுமே சரியான
புத்திகளை நாங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகள் நல்ல முடிவுகளை எடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் ஆசைப்படுகிற மாதிரியே நல்லபடியாக அமைத்து நல்ல தமிழ் குழந்தையாகவும் நல்ல தமிழ் பண்பாடுள்ள மனிதனாகவும் சாதனையாளனாகவும் வாழ முடியும். பதிலாக அந்த காலத்தில் வரலாற்று சான்றொன்றை முன்வைக்க விரும்புகிறேன். ஹிட்லர் என்று சொல்லும் போதே எங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? கொடுங்கோலாட்சி. அவர் ஏன் அப்படி இருக்கின்றார் என்று ஒரு ஆராய்ச்சி செய்தார்களாம். அதன் முடிவில் கிடைத்தது என்னவென்றால், அவரது தகப்பனாரின் கண்டிப்பினால் வளர்க்கப்பட்டிருக்கின்றார். கண்டித்து வளர்த்தால் மட்டுமே நல்ல மனிதராக வர முடியும் என்று அவர் நம்பி, கண்டிப்பு தான் சிறந்த வழி என்று அவர் கண்டிப்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து கடைசி வரை கொடுங்கோலனாகவே இருந்து விட்டார். நாங்கள் எங்கள் குழந்தைகளை ஹிட்லராக்க விரும்புகின்றோமா? கூறுங்கள் பெற்றோரை நீங்கள். அடுத்து, நாங்கள் பிள்ளைகளை எங்களோடு நெருக்கமாக வைத்து அவர்கள் நினைப்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கும் போது மட்டுமே அவர்களுக்கு வருகின்ற குழப்பங்களிலிருந்து நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அவர்களின் வெற்றிகளை கொண்டாடுங்கள், தோல்விகளை புன்சிரிப்போடு கனிவுடன் விளக்கம் கொடுத்து அதிலிருந்து எப்படி நான் வெற்றிக்கு செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுங்கள். கனிவு என்றால் கட்டுப்பாடு அல்ல, கட்டுப்பாடு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. கனிவிலும் நெறிப்படுத்தல் உண்டு. கண்டித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கனிவுடன் சொல்லிக் கொடுத்து நெறிப்படுத்தி வளருங்கள் உங்கள் குழந்தைகளை. தோல்விகளை சந்திக்கும் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், விழுவதும் பின்பு எழுவதும் அலைகள் மட்டுமல்ல, வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் இருந்து எழுதல் என்பதுதான் உண்மையான சாதனை என்று சொல்லி வளருங்கள். உங்கள் குழந்தைகள் நிச்சயம் நல்ல குழந்தைகளாகவும் நல்ல மனிதர்களாகவும் வாழ்வார். இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக வாழ்வார்கள். இறுதியாக தமிழாக்கள், நான் கத்தி சொல்றது என்னன்னு சொன்னால், எனது எதிரணியினர் சொல்ற கதைகளை கேட்டு நீங்கள் குழம்பி போய் வீட்டுக்கு சென்று கண்டிப்பு என்ற ஆயுதத்தை தொட்டு விடாதீர்கள். உங்கள் செல்ல குழந்தைகளை அன்புடன் கனிவுடன் வளர்த்து நல்ல குழந்தைகளாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மனிதர்களை உருவாக்கி கொடுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி கௌசி அவர்களே. எடுத்த உடனேயே கண்டிப்பே என்று பேசியவருக்கு ஒரு அடி கொடுத்தார். அன்னை வளர்ப்பினிலே என்று கூறும்போதே அங்கு கனிவு தெரிகிறதே. பேந்தேன் அதை கண்டித்து வளர்க்க வேணும் என்று எதிரொலிக்கிறது என்று அவர் தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்தார். எப்படி கண்டிப்பு என்று சொல்லலாம்? கண்டிப்பை காட்டுவதை விட கனிவாக எடுத்து கூறினால் பிள்ளைகள் அதை கேட்டு நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள் என்றும் கூறி சென்றார். கூட்டு குடும்பத்தில் வாழும்போது, அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் வாழும்போது பிள்ளைகளை அப்பா அடித்தால் அப்பப்பா, அம்மம்மா, சித்தப்பா என்று அவர்களிடம் போய் அணைந்து கொள்வார்கள். ஆனால் தற்கால சூழ்நிலையில் பிள்ளைகள் தனியாகவும் வாழ்கிறார்கள். அதனால் அந்த அரவணைப்பு அவர்களுக்கு கிடைக்காது. அதனால் வீட்டில் உள்ள பெற்றோரே கனிவோடு பிள்ளைகள் நல்ல ஒழுக்கங்கள் உள்ள பிள்ளைகளாக வளரும் என்பதை ஆணித்தரமாக கூறியிருந்தார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஏஐ என்பதை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது செயற்கை நுண்ணறிவு. அதன் மூலம் பிள்ளைகள் அதை கேட்டு, அதை பிள்ளைகளை என்ன கேட்குதோ அதற்கு மறுமொழி சொல்லும். அப்போ கண்டிப்போடு வளர்க்கிற பிள்ளைகள் கண்டிப்போடு வளர்க்க வைக்க வெறுத்து போய் அதை அந்த ஏஐகிட்ட போய் கேட்பார்கள், கதைப்பார்கள். அதுக்கு அது என்ன மறுமொழி சொல்லுதோ அதன்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதனால் அதெல்லாம் கனிவுதான் பிள்ளைகளை கனிவு காட்டித்தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற தன்னுடைய சிறப்பான கருத்தை முன்வைத்தார். அடுத்து ஹிட்லரை பற்றி கூறியிருந்தார். ஹிட்லருடைய தந்தையார் ஹிட்லரை ஒரு கண்டிப்பான பிள்ளையாக வளர்த்தபடியால் தான் அந்த ஹிட்லர் ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்தார் என்றும், உங்கள் பிள்ளைகள் அப்படி கொடுங்கோல் ஆட்சியாக
பிள்ளைகளாக வர வேணுமா என்ற கேள்வியை உங்களிடம் நிறுத்தி இருக்கிறார். எந்த சூழலிலும் புலம்பெயர் நாட்டில் இரட்டைச் சூழலில் வாழும் பிள்ளைகளுக்கு கனிவுதான் கட்டாயம் தேவை. கண்டிப்பு காட்டினால் அவர்களுடைய பாதை மாறிவிடும். கனிவுதான் என்று சொல்லி கூறி, கனிவுதான் சிறந்த ஆயுதம். விழுவதும் பின்பு எழுவதும் அலைகள் மட்டுமல்ல, விழுந்த இடத்தில் இருந்து எழுந்தால் அது சாதனை என்று தன் வாதத்தை நிறைவு செய்து சிறப்பான கருத்துக்களை கூறி சென்றிருக்கிறார். அடுத்து போகிற போக்கை பார்த்தால் தீர்ப்பு கொடுப்பது கொஞ்சம் கஷ்டம் போல தான் இருக்குது. இல்லை இல்லை கண்டிப்புத்தான் என்று வாதிட வருகிறார் மங்களகௌரி அவர்கள். வாருங்கள். உலக தமிழ் வாழ் உறவுகளுக்கும் சபையில் வீட்டிற்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் கனிவா கண்டிப்பா என்ற பகுதியை பேச வந்திருக்கும் என் அன்புக்கினிய சகோதரிகளுக்கும் என் மாலை வந்தனங்களோடு எனது உரையை ஆரம்பிக்கின்ற விரும்புகின்றேன். எமக்கு தரப்பட்ட தலைப்பு தற்காலத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு தேவை கண்டிப்பு. நிச்சயமாக கண்டிப்பு என்பதை நான் ஆணித்தரமாக உங்கள் முன்னிலையில் வைக்க விரும்புகின்றேன். பசுமரத்து ஆணி என்று நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முற்றிய மரத்தில் உங்களால் ஒரு ஆணியை ஏற்றுவது மிக மிக கடினமான ஒரு விடயம். பசுமரத்து ஆணி என்பது சிறிய வயதிலேயே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நற்பண்புகளை கண்டிப்புடன் விதைப்பீர்களானால் அவர்களின் மூளை நரம்புகளில் சென்று அது பதியப்படும். இது அனைவரும் அறிந்த உண்மை. அதை விடுத்து தொட்டிற்பழக்கம் சுடுகாடு வரையும் என்று சொல்வார்கள். நீங்கள் சிறிய வயதில் கண்டிப்புடன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் பழக்க வழக்கங்கள் தான் சமுதாயத்தில் அவர்களை நாளை நல்ல குழந்தைகளாக உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்பதை நான் தெளிவாக நடுவர் அவர்களுக்கும் எதிரணி சகோதரி அவர்களுக்கும் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். அண்மையில் கடந்த வருடம் என்று நான் நினைக்கின்றேன், நீங்கள் இணையத்தில் சென்று பார்வையிடலாம். யூனிவர்சிட்டி யூகே ஆஃப் எசெக் என்ற பல்கலைக்கழகம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு கனிவா கண்டிப்பா என்ற ஒரு ஆய்வை செய்திருந்திருந்தது. இது உத்தியோகபூர்வமாக பதியப்பட்ட பதிவு. அந்த ஆய்வில் இறுதியாக பெற்றோர்களின் பதில்களின்படி கண்டிப்புத்தான் என்ற முடிவுக்கு அந்த பல்கலைக்கழகம் இணையத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அது மட்டுமல்லாது, ஒரு செடி, ஒரு மரத்தை நீங்கள் வீட்டில் வளர்க்கிறீர்கள் என்றே வைத்துக்கொள்வோம். அந்த மரத்துக்கு நீங்கள் அழகாக ஒரு தடியை கட்டி வளர்க்கும் போதுதான் அந்த மரம் அழகாக நேராகவும் நேர்த்தியாகவும் வளர்ந்து அது பிற்காலங்களில் உங்களுக்கு பல தேவைகளையோ அழகையோ அது இட்டு செல்லும் என்றதில் மாற்று கருத்தே இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். நீங்கள் தடிக்கு ஊன்றுகோல் இல்லாமல் வளர்கின்ற காடுகளில் வளர்கின்ற மரங்களை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் உங்களுக்கு அது எப்படி வளர்ந்திருக்கும், எப்படி போகும், தான் போன போக்கிலே தான் தோன்றித்தனமாக போகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்பதை என் எதிரணி சகோதரிகளுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதை விடுத்து எனது எதிரணி சகோதரி கூறியிருந்தார், ஒரு வேடிக்கையான வினோதமான பேச்சொன்றையும் பேசியிருந்தார் என்பதை நான் இதில் விவாதிக்க முன்வருகின்றேன். அவர் சபைக்கு ஒரு நகைச்சுவையோடு சபையை ஒரு மயக்க நிலையில் செல்லுமாறு தமிழாக்கள், இன்று இணையதளங்களில் வலம் வரும் தமிழாக்கள், அந்த தமிழாக்கள் என்ற வார்த்தையை மயக்க நிலையில் சபைக்கு இட்டு எனது நடுவர் அவர்களையும் அதில் சாட்சிக்கு இழுத்திருந்தார். கனிவாகத்தான் ஆசிரியர் செர்ஜிவாள் பிள்ளைகளை எடுத்து சென்றார் என்ற ஒரு விவாதத்தையும் வைத்திருந்தார். நான் அந்த நடுவரிடமே ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். நடுவரே, நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பான ஒரு பகுதியையும் வைத்திருந்திருப்பீர்கள் என்பதில் நீங்கள் இல்லை என்ற பதிலை எனக்கு தர முடியாது என்று நான் நினைக்கின்றேன். சொல்லுங்கள் நடுவரே. என்ற பெயருக்கே டீச்சர் என்ற பிள்ளைகளெல்லாம் உடனே டீச்சர் என்றா பயப்படுவினோம்.
கண்டிப்பண்டா 3 நாளைக்கு முதலே இந்த பிள்ளை புத்தகம் எடுத்து பாடமாக்கிடும், படிச்சிடும், எல்லாம் செய்திடும், ஆயத்தமாகத்தான் போகும். அந்த பிள்ளை இண்ட வரையும் அதிதிறன் புள்ளியில தான் அது புள்ளிகளை பெற்று கொண்டு போகுது. அப்போ கண்டிப்புன்றதான் எதிர்காலத்தில் பிள்ளைகளை நல்வழியில் இட்டு செல்லும்ன்றதுல நீங்கள் யாருமே மாற்று கருத்து சொல்ல முடியாது. எல்லா பெற்றோருமே கண்டிப்பாக வீட்டில் கண்டிப்பாக தான் இருப்பீர்கள். முக்கியமாக நான் முன்வைக்க விரும்புகிற கருத்து யாதெனில், பிள்ளைகள் தவறுகள் செய்யும் போது கணவன் மனைவி அம்மா கண்டிக்கும் போது அப்பா அரவணைக்காதீர்கள், அம்மா எதற்காக கண்டிக்கிறார் என்பதை பிள்ளைக்கு எடுத்து உரையுங்கள். அப்பா கண்டிக்கும் போது அம்மா அரவணைக்காதீர்கள். அரவணைத்தால் பிள்ளை நினைக்கும் அம்மாட்ட இருந்தால் அப்பாட்ட ஓடலாம், அப்பாட்ட இருந்தால் அம்மாட்ட ஓடலாம். இல்லை, கண்டிக்கும் போது அதன் தாற்பயத்தை எடுத்து கூறுங்கள், பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுங்கள். இறுதியாக நான் ஒரு கருத்தை முன்வைத்து செல்ல விரும்புகின்றேன். இன்று இல்லை, அது காலந்தோறும் உள்ள விஷயங்கள் தான். சட்ட நீதிமன்றங்கள் எதற்கு, சட்ட கோவைகள் எதற்கு, வரைமுறைகள் எதற்கு, பாடசாலைகளில் வரைமுறைகள் எதற்கு? 8:30 பெல் அடித்தா பிள்ளை 8:30 மேலே இருந்தால் கேட்டுக்குள்ளே போக இயலாது. இப்படி என்ற ஒரு சட்ட முறை இருக்குது. தண்டனைகளின் வழங்கப்படுது, கண்டிப்பான முறைகள் தண்டனைகள் வழங்கப்பட்டால் தான் அங்கே நல்ல ஒரு சமுதாயம் குமுதாயம் உருவாகும்ன்றதில் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அப்படியான விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொண்டு போகும்போது தான் எங்களோட பிள்ளைகள் நாளைக்கு சமுதாயத்தில் நற்பண்புள்ள மனிதர்களாகவும் நேர்த்தியான மனிதர்களாகவும் இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைவார்கள் என்று நான் கூறி, இந்த வாய்ப்பை அளித்த இந்த 4 சங்கங்களுக்கும் எனது சிறந்தாள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மங்களகௌரி அவர்களே. அவர்கள் கண்டித்து வளர்க்காவிட்டால் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளரமாட்டார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறியிருந்தார்கள். பசுமரத்தாணி போல் என்ற ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது சிறு வயதிலேயே கண்டித்தால் அந்த பிள்ளை இலகுவில் அதை பிடித்து நல்ல பிள்ளைகளாக வளரும் என்றும் அந்த கருத்தில் அவர் கூறியிருந்தார். முற்றிய மரத்தில் ஆணியை அடித்தால் அது ஏறாது, பசுமரத்தாணியில தான் ஏறும் என்று ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை எடுத்து முன்வைத்தார். அடுத்து தொட்டிலில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்ற பழமொழியையும் அவர் எடுத்துக்காட்டாக கூறியிருந்தார். லண்டன் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு செய்தது. அந்த ஆய்வில் கண்டிப்போடு வளர்க்கும் பிள்ளைதான் பிற்காலத்தில் நல்ல ஒரு ஒழுக்கமான பிள்ளையாகவும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்றும் தன்னுடைய கருத்தை சிறப்பாக கூறியிருந்தார். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு செடியை வளரும்போது அந்த செடிக்கு ஒரு தடி ஊன்றி வளர்த்தால் அது நேர்த்தியாகவும் அழகாகவும் வளரும் என்றும், அதை தன்னிச்சையாக விட்டால் அது எங்கு போய் எப்படி வளர்ந்து போகும் என்று சொல்ல முடியாது என்ற கருத்தில் அவர் கூறியிருந்தார். அடுத்து பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகள் மென்மேலும் உயர்வடைந்து நல்லொரு சமுதாயத்தை உருவாக்குவார்கள் என்ற கருத்தில் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார். நன்றி. அடுத்து வருபவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியாது, பார்ப்போம். அடுத்ததாக கனிவுதான் என்று கூற வருகிறார் கவிதா அவர்கள். வாருங்கள் கவிதாவிற்கு. எங்களது கனிவான நடுவர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் உடன்பிறவா சகோதரிகளுக்கும் கனிவான பல பெற்றோர்களுக்கும் ஒரு சில கண்டிப்பான பெற்றோர்களுக்கும் மேலும் இங்கு கூடியிருக்கும் தலைவர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தற்காலத்தில் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு தேவை கனிவுதான் என்பதை உங்களிடம் கண்டிப்பாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. இந்த பில் அன்பும் பரிவும் கடுமையான ஒழுக்கத்தை விட மிகவும் சிறந்தது. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இந்த திருக்குறள்ல
திருவள்ளுவர் நாம குடும்பத்தில் இருக்கிற உறவு கூட வைக்கிற அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லாருடனும் அன்பு கொள்ளும் விருப்பத்தை உண்டாக்கும், அதுவே அனைவரையும் நட்பாக்கும்னு சொல்றாரு. சகோதரி கௌரி அவர்கள் சொன்ன மாதிரி பசுமரத்தாணி போல் சிறுவயதிலிருந்து கண்டித்தால் என்ன நடக்கும் என்பதை சொல்கிறேன் கேளுங்கள். கற்றுக்கொள்கிறார்கள் தெரியுமா? பொய் சொல்வதை தண்டனையிலிருந்து தப்பிக்க மறைப்பதை கற்றுக்கொள்கிறார்கள் பயத்தினால். நம்பிக்கையின்மையை கற்றுக்கொள்கிறார்கள் காயப்பட்ட மனதினால். கனிவான பெற்றோர் தெரியுமா? உண்மையே பேசுகிறார்கள், ஏனெனில் பயம் இல்லை. யாரும் இல்லை என்று தவறான வழியில் செல்ல வாய்ப்பு அதிகம். எடுத்துக்காட்டாக வீடியோ கேமிங் பார்ப்பது போன்று வழியில் செல்ல, தவறான வழியில் செல்ல நிறைய வாய்ப்பு அதிகம். ஏனெனில் அங்கு சுய ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை, வெளிப்புற பயம் மட்டுமே இருந்தது. சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தார், 5 வளையாதது 50 வளையாதது என்று கூறியிருந்தார். அதுபோல் 5 வயதிலே கண்டிப்பதால் உறவில் விரிசல் ஏற்படுகிறது. எத்தனை பெற்றோர்கள் புலம்புகிறார்கள், என் பிள்ளை என்னிடம் எதுவுமே பேசுவதில்லை என்று. ஏன் தெரியுமா? சிறு வயதில் கண்டிப்பாக நடத்தியதின் விளைவு. குழந்தையின் தன்னம்பிக்கை அழிகிறது. நீ ஒன்றுக்கும் லாய்க்கில்லை என்று திட்டி வளர்க்கப்படும் குழந்தை பெரியவனாகி என்ன சாதிக்கும்? சிலர் கேட்கலாம், அன்பு மட்டும் போதுமா, கட்டுப்பாடு வேண்டாமா என்று. நான் சொல்கிறேன், அன்பு என்றால் கட்டுப்பாடு இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அன்பான பெற்றோரும் எல்லைகள் வகுக்கிறார்கள், ஆனால் அந்த எல்லைகளை விளக்குகிறார்கள். அந்த குழந்தைகளை அவமானப்படுத்தாமல் புரிய வைக்கிறார்கள். கண்டிப்புக்கும் கனிவுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? இதை செய் இல்லைன்னா அடி அப்படிங்கிறது கண்டிப்பு. இதை செய் ஏன்னா இது உனக்கு நல்லது அப்படிங்கிறது கனிவு. கண்டிப்பு பயத்தை உருவாக்குகிறது, கனிவு புரிதலை உருவாக்குகிறது. கண்டிப்பு வெளிப்புற கட்டுப்பாடு, கனிவு உள்ளார்ந்த ஒழுக்கம். கண்டிப்பு உறவை அழிக்கிறது, கனிவு உறவை வலுப்படுத்துகிறது. கனிவான நடுவரே, பெற்றோர்களே, நான் யார் என்று ஒவ்வொரு குழந்தையும் கேட்கிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நாம் தான், பெற்றோர்களாக, சமூகமாக. நாம் என்ன பதில் சொல்ல விரும்புகிறோம்? நீ ஒரு தவறு என்று சொல்ல விரும்புகிறோமா, அல்லது நீ ஒரு வரம் என்று சொல்ல விரும்புகிறோமா? பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் என்ற பாடல் வரி போல் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பொன் மகள், ஒரு பொன் மகன். அவர்களை அன்போடு வளர்ப்போம், பரிவோடு நடத்துவோம், புரிதலோடு. ஒரு பாட்டு பாடியிருந்தார், அவருக்கு அந்த பாட்டு தான் கிடைத்தது. டேடி மம்மி வீட்டில் இல்லை என்று பாடியிருந்தார். அந்த பாட்டில் அவர் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் கண்டிக்கும் போது, வீட்டில் இருக்கும்போது, பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும்போது அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆனால் பெற்றோர் வெளியால் போனோன்னா பிள்ளைகள் தாங்கள் நினைத்ததை செய்து விடுவார்கள் என்ற கருத்தில் தான் அந்த பாட்டை அவர் பாடி காட்டியிருந்தார். கண்டிப்பு வந்து கட்டாயம் உறவை முறிக்கும், கனிவு உறவை வளர்க்கும் வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஆண்மகன் ஒரு பொன்மகன் என்றும், ஒரு பெண் பிள்ளை ஒரு பொன் மகள் என்றும் பாட்டு மூலம் கூறியிருந்தார். எல்லாவற்றையும் விட ஒரு மரம் நிழல், காய், பழம், இலை என்று எல்லாவற்றையும் தருகிறது. ஆனால் யாரும் கண்டித்து கேட்டால் தருகிறது, தானாகத்தானே தருகிறது என்ற கருத்தில் நிபந்தனையற்ற அன்பு அங்கே வெளிப்படுகிறது என்பதை அழகாக தன் வாதத்தில் எடுத்து கூறியிருந்தார். அன்புதான் நல்ல வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு அருமையா என்று கூறி அருமையாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்து சென்றிருக்கிறார். அடுத்து வருவது சத்யா அவர்கள். கண்டிப்பு எல்லாம் அப்பால, கனிவெல்லாம் அப்பால, கண்டிப்பே என்று கூற வருகிறார். வாருங்கள் சத்யாவர். முதல் தரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கரகோஷத்தை அவர்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். பொங்கல் விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து சங்க தலைவர்களுக்கும், குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், கனிவுதான் வேண்டும் என்று கண்டிப்பாக கூற வந்து அமர்ந்திருக்கும் என் உடன்பிறவாத சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கம்.
கல்லுக்குள்ளே சிற்பம் முங்கி கிடக்கும், சின்ன ஊலி தட்டி தட்டி எழுப்பும். இது கல்லின் தோல்வியா இல்லை உளியின் வெற்றியா? நான் சொல்கிறேன், இது ஒரு உளியின் உதவியால் கல்லிற்கு கிடைத்த வெற்றி என்று. ஒரு கல் சிலையாகணும்னா கண்டிப்பாக அதன் மேலே ஒரு உளி பட வேணும். அது மாதிரி தான் பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல குழந்தையாக வளரும்னா பெற்றோர்களின் கண்டிப்பு அவர்களுக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் எதிரணி சகோதரிங்க வந்து கண்டிப்புனாலே அடிக்கிறது, திட்டுறது, சித்திரவதை பண்ணுறதுன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழந்தைய நம்ம இடுப்பில் வச்சுட்டு போகிறோம், இல்லை கையில் பிடிச்சிட்டு போகிறோன்னா அந்த குழந்தை நம்ம கையை விடிச்சிட்டு ஓட தான் பார்க்கும். நம்ம திரும்ப திரும்ப பிடிப்போம், அந்த குழந்தை திரும்ப திரும்ப போயிட்டு தான் இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு பள்ளம் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பள்ளத்தில் குழந்தை விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் கையை இறுக்கி பிடிப்போம். அந்த இறுக்கத்தினால அவன் அழுவான். அந்த இறுக்கம்தான் நான் சொல்கிற கண்டிப்பு. சொன்னால் அந்த குழந்தைங்க கண்டிப்பாக வழி தவறி தான் போவாங்க. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடல்சன்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரியஸை நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க டைம் இருக்கும்போது பாருங்கள். ஒரு 13 வயசு குழந்தை வந்து மர்டர் கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறான். என்னாச்சுன்னு பெற்றவங்க வந்து பரிதவிக்கிறாங்க. அந்த குழந்தை பையன்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுப்பான்னு. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நான் எதுவும் பண்ணலைன்னு இதவே திருப்பி திருப்பி சொல்கிறான். அவங்க அப்பாவும் நான் உன்னை நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கேஸ் நடக்குது, ஆனால் உண்மையிலே அந்த பையன்தான் கொலை பண்ணி இருக்கான். அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக காட்டாத கனிவையே கொடுத்துட்டு இருந்ததுனால தான் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா நம்புவாருன்ற ஒரு எண்ணத்தை என் பையனுக்கு நான் கொடுத்துட்டேன். கனிவை காட்டி நானே என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன ஆக சிறந்த கனிவு ஒரு குழந்தையோட வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் ஒன்று கேட்குறேங்க, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த விஷயத்த யார்கிட்டையாவது சொல்லியிருப்போம், இல்லை அட்லீஸ்ட் யோசிச்சாவது பார்த்துருப்போம். எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த கண்டிப்பான வளர்ப்பு முறை, சமுதாயத்தில் எல்லாரையும் மதிக்கணும், பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னு வளர்த்ததுனால தான் நான் இன்றைக்கி ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கோன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக நினச்சி பார்த்துருப்போம். அப்போது நாளைக்கு அந்த குழந்தை அந்த நாளைக்கு நம்மளோட குழந்தையும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும் தானேங்க. அந்த பொறுப்பு பெற்றோர்களாகிய நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஒரு இதை பற்றி தான் தெய்வப்புலவன் திருவள்ளுவர் அன்றே சொன்னான், இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்ட்டு. இந்த குறளோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் என்னை கடிந்து அவர் செய்கிற தப்பை கடிஞ்சு சொல்கிற ஒரு பெரியோரை துணை இல்லாமல் இருந்தாருன்னா அவரை கொல்லக்கூடிய எதிரிகள் இல்லாட்டாலையும் அவர் தானாகவே கெட்டு போயிடுவார். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கே அந்த நிலைமைன்னா நம்ம பிஞ்சு குழந்தைங்க எதிர்காலத்தை பற்றி நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியன்றதை புரிஞ்சுக்குவோங்க. அடுத்தது எதிரணியினர் வந்து நம்ம நடுவர்களவே டார்கெட் பண்ணி பேசினாங்க, கனிவான ஆசிரியர் அப்படின்னு. நான் சொல்கிறேன், அவர் கண்டிப்பான ஆசிரியராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்க ஒரு கண்டிப்பான தாயாராக தான் இருந்திருப்பாங்க. என்ன நடுவர் அவர்களே? அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மந்த புத்தி உள்ளவர், அவருக்கு வந்து பாடம் கற்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து அவரை வந்து இடைநிறுத்தம் செய்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனோட அம்மா நான்சி எடிசன் வந்து ஒரு ஆசிரியர். அவர் வந்து அன்னைக்கு யோசிக்கிறாரு, எங்கள் அப்பா என்னை கண்டிப்போடு வளர்த்தாரு, நான் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் ஆனேன், ஆனால் என் மகனுக்கு நான் கனிவை கொடுத்தேன், அதோட பலன் இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சாங்க. அவங்க அதோட நிற்கல. அவங்க அப்பா அவருக்கு காட்டின ஒரு கண்டிப்பான ஒழுக்கமான முறையை கடைப்பிடிச்சு கால அட்டவணையை போட்டு கொடுத்து அவரை இன்னைக்கு ஒரு சிறந்த விஞ்ஞானியாக நாட்டுக்கு தந்திருந்தாருன்னா அதை மறுக்க முடியுமா யாராலாச்சும்? சொல்லுங்கள். ப்ரீப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம மூளையில் இருக்குது. அதோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிற பகுதி. நம்ம எந்த மாதிரி நேரத்துங்களில் என்ன மாதிரி முடிவு எடுக்கணுன்றத அந்த பகுதி தான் நம்மளுக்கு வந்து சொல்லும். அது முழுமையாக வளர்ச்சி அடையணும்னா 25 வருஷம் ஆகும். அப்போது அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது பிள்ளைங்க எது நம்ம எடுக்கிற முடிவு சரியா தவறா அப்படின்னு குழம்பி நிற்குங்க. அப்போது வெளிப்புற கட்டுப்பாடாகிய நாம் பெற்றோர் அவர்களுக்கு ஒரு கண்டிப்போடக்கூடிய ஒரு இதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இதை வந்து நான் சொல்லலை, பல உளவியல் நிபுணர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த எதிரணியர் வந்து சொன்னாங்க, கூட்டு குடும்பத்தில் தாய் கண்டிக்கும் போது
சித்தப்பா வருவாங்க, பெரியப்பா வருவாங்க. நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளை விட யாராலுங்க நல்லது நினைக்க முடியும்? அது மட்டும் இல்லை, நாம் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து கூப்பிட்டு ஆறுதல் சொல்லும் போது என்ன ஆகும்னா, நாளைக்கு இன்னொரு தப்பை செய்ய தான் அந்த குழந்தைக்கு என்ன வரும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெற்றவங்க தப்புன்னு சொன்னால் அது தப்புன்னு அந்த குழந்தை அப்போ கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டாலையும் அப்போ புரிஞ்சுக்கும். ஆனால் இன்னொருத்தங்க வந்து அதை அரவணைச்சி சொல்லும்போது அந்த குழந்தை என்ன நினைக்கும், என் பெற்றோர் அதை சரின்னு சொல்லலைனாலையும் பரவாயில்ல, அதை சரின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நான் இன்னொரு தப்பு கூட பண்ணலான்ற எண்ணம் தாங்க அந்த குழந்தைக்கு வரும். அதே மாதிரிங்க, இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்றது உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. கண்டிப்பான ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் பண்ணுற வீட்டிலேருந்து ஒரு 100 குழந்தைங்களை எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜென்டில் பேரண்டிங், கனிவான வளர்க்கப்பட்ட குடும்பத்திலேருந்து ஒரு 100 குழந்தைங்களை வந்து எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆய்வோட முடிவு என்னவா இருக்குன்னா, 40 முதல் 50% கல்வியில் முன்னேற்றமும் நடத்தை பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறதும் எந்த வீட்டு குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்போட வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் அது இருக்குது. அது மட்டும் இல்லை, சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பக்குவமும் இறுக்கமான சூழ்நிலையில் கூட ஒரு நல்ல முடிவை பதட்டம் இல்லாமல் எடுக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு இருக்குதுன்னா கண்டிப்போட வளர்க்கப்பட்ட குழந்தைகிட்ட தான் இருக்குது. ஏபிஜே அப்துல் கலாம், முன்னாள் குடியரசுத் தலைவர், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவரோட அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற புக்கில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். என்னென்னா, அவரோட அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கொஞ்சம் பழங்க, காய்க, துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு, ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட. அவர் அதை வாங்கிக்கிட்டதுனால அவங்க அப்பா வந்து அவரை திட்டுறாரு, நீ எப்போவும் யாருக்கிட்டையும் அன்பளிப்பு தேவையில்லாமல் வாங்காத, அதை உன்னை கடமைப்பட்டவனை ஆக்கிவிடும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவரை கண்டிக்கிறாரு. வருங்காலத்தில் ஒரு நேர்மையான ஜனாதிபதியாக என்னை உருவாக்கியது அன்று என் பெற்றோர் கொடுத்த கண்டிப்பு தான் அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை விடவா கண்டிப்புக்கு ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு தேவைப்படுது? அதே மாதிரி இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். கால நேரம் கருதி ஒரு ஆள் 5 நிமிஷம் தான் பேசணும்னு என் நடுவர் வந்து கனிவாக சொன்னாங்க. ஆனால் என் சகோதரிகள் அவங்க வேணும்னு பண்ணலை, பேசுகிற ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்க, அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து ஒரு சத்தம் எழுப்பி ஒரு அலாரம் மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் கண்டிப்பு. அப்போ நம்மளுக்கு தெரியும், ஓ நம்ம ஏதோ தடுமாறி போகிறோன்னு. நம்மளுக்கே இந்த ஒரு எண்ணம் தேவைப்படுதுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கறது எந்த விதத்தில் தப்புன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நடுவர் அவர்களே, என்னோட வாதங்களை முடிச்சிட்டேன். இறுதியாக ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன். இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணமோ நகையோ இல்லை. ஒரு சமுதாயத்தில் எப்படி அனைவரையும் அனுசரித்து போகணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், அந்த மாதிரி ஒரு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இதை தான் நம்ம கொடுக்கணுமே அந்த ஒழுக்கத்தை செதுக்கி கொடுக்கும் பொறுப்பும் பெற்றோர்களையே சாரும். கண்டிப்பு என்பது பிள்ளைகளின் சிறகுகளை ஒடிப்பதல்ல, அவர்கள் சரியான திசையில் பறக்க உதவுவதற்கு சுற்றிலும் கட்டப்படும் வேலி. வேலி இல்லாத தோட்டம் பாழாகும், கண்டிப்பு இல்லாத பிள்ளைகளின் எதிர்காலம் வீணாகும் என்பதை வலியுறுத்தி கொள்கிறேன். கொடுப்பவனை ஏழையாக்காமல் பெறுபவனை பணக்காரனாக்கும் ஒரே விஷயம் சந்தோஷம்தான். அனைவரும் சந்தோஷமாக வாழுங்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சத்யா அவர்களே. கண்டிப்பு என்பது தண்டிக்கிறதில்லை, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறது என்று தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்தார். கல்லுக்குள் சிற்பம் தூங்கி கிடக்கும், அதை சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும்போது கண்டிப்பு காட்டினால் மேன்மையடையும், அது சாமி தரத்துக்கு உயர்ந்து இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகளையும் கண்டிப்பு காட்டி வளர்த்தால் பிள்ளைகள் மென்மேலும் நல்ல ஒழுக்கங்கள் உள்ளவர்களாக வளர்வார்கள் என்பதை எடுத்து கூறியிருந்தார். குழந்தை ஒன்றை தூக்கி செல்லும் போது அது கீழே இறக்கி விட சொல்லி கேட்கும், ஆனால் அந்த இடத்தில் இறக்கி விட்டால் அது தடக்கி கீழே விழப்பாக்கும். அந்த நேரத்தில் அதை அழுத்து பிடிக்கும் போது அதன் கை வலிக்கத்தான் செய்யும், ஆனால் அந்த வலியையும் தாங்க வேண்டும். ஏனென்றால் அந்த பிள்ளை அடுத்த தடவை அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர் அதை எடுத்து வைத்தார். அடுத்து ஒரு திரைப்படம் அடோலிசன்ஸ் என்ற படத்தில் ஒரு பிள்ளையை சுட்டி காட்டியிருந்தார். கனிவை கொடுத்து வளர்த்த தந்தையார் தான் அதை பிள்ளையாக கனிவை கொடுத்து வளர்த்து விட்டனே என்று நொந்து போறார்.
அந்த அந்த வகையில் அவர் அந்த கருத்தை எடுத்து வைத்தார். அடுத்து ஒரு குறளை எடுத்து கூறினார். இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கொடுப்பாரிலான் கெடும் என்று. உண்மையை குறைய உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெட்டுவிடும் என்ற கருத்தில் அவர் அழகாக சிறப்பாக அதற்கு எடுத்துக்காட்டாக கூறியிருந்தார். தோமஸ் அல்வா எடிசனின் கதையை கூறியிருந்தார். எடிசனின் அம்மா அந்த பிள்ளையை ஒரு கண்டிப்பு கொடுத்து வளர்த்தபடியால் தான் அந்த பிற்காலத்தில் அந்த பிள்ளை உலகம் போற்றும் விஞ்ஞானியாக வந்திருக்கிறது என்ற கருத்தில் கூறியிருந்தார். அடுத்து ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் கண்டிப்புடன் வளரும் பிள்ளைகளே பிற்காலத்தில் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள் என்ற கருத்தையும் எடுத்து வைத்தார். கண்டிப்புடன் வளரும் பிள்ளை கல்வியிலும் சவால்களிலும் எதையும் தாங்கும் சக்தி உடையதாக வளரும் என்று கூறினார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கதையை எடுத்து கூறியிருந்தார். அப்துல் கலாமின் தந்தையார் அவரை கண்டித்து வளர்த்தவரையாத்தான் அவர் பிற்காலத்தில் இந்தியாவின் மக்களாதிபதியாக இருந்தார் என்ற உயர்நிலையை அடைந்தார் என்று கூறியிருந்தார். இறுதியாக கண்டிப்பு என்பது பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு வளர்ச்சியை மிகவும் மேன்மைப்படுத்தும் என்றும், வேலி இல்லாத தோட்டம் மேய்ப்பார் இல்லாத தோட்டம் மாறி போயிடும். அதனால் கண்டிப்போடு வளர்க்கிற பிள்ளை எதிர்காலத்தில் நல்ல ஒரு குழந்தையாக வளரும் என்று சிறப்பாக எடுத்து கூறியிருந்தார். அடுத்து நிறைவாக பேச வருபவர் தர்மினி அவர்கள். கனிவே என்ற எங்கள் பட்டிமன்றத்திற்கு நடுநிலைமை வகிக்கும் திருமதி ஆசிரியை கனிவான வித்யா அவர்களுக்கும், இந்நிகழ்வில் பங்கேற்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கம். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு கனிவா கண்டிப்பா தேவை. பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு கனிவா கண்டிப்பா என்பதில் கனிவே சிறந்தது என நான் உங்கள் முன்னிலையில் வாதிடுகின்றேன். கனிவாக பேசினாலே எல்லோர் மனதையும் கவர்ந்துவிடும் அல்லவா? கண்டிப்பாக நாம் சுடுசொற்களால் பேசும் பொழுது எல்லோர் மனங்களும் வெறுக்க வைக்கின்றது, முகம் சுளிக்க வைக்கின்றது, மனம் விலகவும் வைக்கின்றது என்பது மறைக்க முடியாத உண்மை. கனிவே ஒரு சிறந்த ஆயுதம், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிறது என்பதை திருவள்ளுவர் தமது திருக்குறள் மூலம் எமக்கு தந்துள்ளார். அல்லவை தேய அறம் பெருக, நல்லவை நாடி இனிய சொல். இனிமையான சொற்களை பேசினால் இன்பம் பெருகும், தீய சொற்களை பேசினால் துன்பந்தான் தரும். மேலும் இனிய உளவாக இன்னாது கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது நாம் ஏன் அவற்றை விட்டுவிட்டு சுடு சொற்கள், துன்பந்தரும் சொற்களை பேச வேண்டும்? இனிய பழங்கள் இருக்கையில் கசக்கும் காயை சுவைப்பது போலாகும். பெற்றோர்களாகிய நாம் குழந்தைகளின் புத்தகங்களே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது போல நாம் வீட்டில் பேசப்படும் ஒவ்வொரு சொற்களையும் மென்மையாகவும் பண்பாகவும் பேசினால் குழந்தையும் அதையே கற்றுக்கொள்கிறது. அதை விடுத்து நாம் கடுமையான சொற்களால் குரலை உயர்த்தி கதைக்கும் பொழுது பிள்ளைகளும் அதையே கற்றுக்கொள்ளுகிறது. நடுவர் அவர்களே, உங்களிடம் கேட்கின்றேன், நாம் நல்ல சொற்களை விதைத்தால் நாம் நல்ல அறுவடை பெறலாம். நன்றி. நாம் குழந்தை செல்வங்களை அதிகாலையில் எழுப்பும் பொழுது பணிவாக பண்புடன் அவர்களை எழுப்பினால்
அன்றைய நாளே அவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமையும். இல்லாவிட்டால் பாடசாலை வேளையிலும் பிற அலுவலகங்களிலும் சென்று அவர்கள் சோர்விட்டவர்களாகவும் அவர்களது செயற்பாடுகள் நன்மை இல்லாததாகவும் போய்விடுவதை காணலாம். ஏன் அன்றாட வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்டிப்பாக இதை செய் அதை செய் என்று நாம் கட்டளையிடும் பொழுது அவர்களால் செய்யும் ஆர்வம் குறைவாக காணப்படுகின்றது. கடைக்கு போங்கோ, கோயிலுக்கு போங்கோ, ஒன்றையில் இதை நிரப்புங்கோ, இந்த படிவத்தை நிரப்புங்கோ என்று கடுமையான சொற்களால் கட்டளையிட்டு கேட்கும் பொழுது அவர்களும் அவர்களுடைய புத்தியை பாவித்து எங்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் அமைதியாக நாங்கள் எங்கள் குழந்தை செல்வங்களுடன் கனிவான மொழியிலும் பண்பாகவும் அமைதியாகவும் கேட்டு பாருங்கள். பிள்ளைகள் உங்களுக்கு உடனே அம்மா வாரன், அப்பா வாரன், அக்கா வாரன் என்று சேர்ந்து எங்களுடன் சகல காரியங்களையும் சேர்ந்து நேர்த்தியாகவும் வடிவாகவும் செய்து தருவார்கள். உலகில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் அது குழந்தையிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியிருக்கிறார். நல்ல பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் சிறு வயதில் இருந்து பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தால் தொட்டிலில் பழக்கம் சுடுகாடு வரை என்பது போல அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் நகர்த்தி செல்வார்கள் என்பதில் ஐயமில்லை. நவம்பர் 13ஆம் திகதி ஒரு கனிவு நாளாக கொண்டாடப்படுகிறது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. அப்படி என்றால் ஏன் கண்டிப்புக்கு ஒரு நாள் இல்லை என்று உங்களிடம் நான் கேட்கின்றேன். அப்படி ஆகவே கனிவே சிறந்தது என்று இந்த உலகமே போற்றுகிறது அல்லவா? பாடசாலை பெறுபவர்களை பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக பெற்றோருக்கு கொண்டு வந்து காட்டுவார்கள். பெற்றோர்கள் அதில் திருப்தி அடைவதில்லை. நல்ல புள்ளி எடுத்தாலும் பிள்ளைகளை தட்டி கெட்டிக்காரன் என்று சொல்லி அரைவளைப்பதை தவிர்த்து ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அவர்களுக்கு என்ன மாஸ், இவருக்கு என்ன மாஸ், பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன புள்ளி என்று கேட்பார்கள். இது பிள்ளைகளின் மனநிலையை மேலும் பாதிக்கின்றது. அதை விடுத்து குறைந்த புள்ளி எடுத்தால் கூட பெற்றோர்களாகிய எல்லோரும் அதை ஏற்று ஒரு நண்பர்கள் போல, ஒரு நண்பி போல பிள்ளைகளுடன் அணுகி தோல்விதான் வெற்றியின் படிக்கல் என்பதை உணர்த்தி, பரவாயில்லை இந்த இருக்கட்டுக்கும், அடுத்த முறை நல்லாக செய்வோம் என்று இந்த ஒற்ற வார்த்தை குழந்தையின் மனதில் பெரும் ஒரு வெற்றியை கொடுக்கும். அதை விடுத்து கோபம், கண்டிப்பு, தண்டினை வழங்குதல் பிஞ்சு மனங்களில் ஒரு முச்செடிகளை வளர்ப்பது போலாகும். எனக்கு முன்பு பேசிய சகோதரி அவர்கள் எவ்வளவு நகைச்சுவையாக, அவரின் கதை எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறது அல்லவா? உலகமே அறிந்த தோமஸ் அல்வா எடிசனின் கதையை தனது அணிக்கு சார்பாக மாற்றிய சகோதரிக்கு எனது வாழ்த்துக்கள். தோமஸ் அல்வா எடிசன் ஆசிரியரால் அவருக்கு அவருடைய தாய்க்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பப்பட்டுள்ளது. உங்கள் மகன் மனநிலை சரியில்லை, இவரை எங்கள் பள்ளியில் அனுமதிக்க மேலும் முடியாது என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை தாய் வாசிக்கின்றார். அந்த வேளையில் மகன் கேட்டார், அம்மா, அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறது? தாய் கூறினார், என் மகன் மிகவும் புத்திசாலி, அவன் அறிவுக்கு இந்த பள்ளி போதாது, ஆனால் வீட்டிலேயே இருந்து படிக்கச் சொல்லி என்று அம்மா புத்தியாகவும் கனிவாகவும் தனது மகனுக்கு கூறினாள். உடனே தோமஸ் அல்வா எடிசன் துள்ளி குதித்தாராம்.
அந்த கனிவான பொய். ஒரு விஞ்ஞானி, பெரிய விஞ்ஞானி தோமஸ் அல்வா எடிசன் மாற காரணம் அவரின் தாயின் கனிவான வார்த்தை. கனிவே சிறந்தது. இங்கே பெற்றோர்களாகிய நீங்களும் எல்லோரும் எந்த சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகளுடன் கனிவாகவும் பண்பாகவும் நல்ல மொழிகளில் பேசினால் இப்படி பல விஞ்ஞானிகளையும் பல உயர்ந்த நிலைகளுக்கும் எங்களோட பிள்ளைகளை அனுப்ப முடியும் என்பது உண்மை. மேலும் சகோதரி அவர்கள் கூறியிருந்தார், கல்லுக்குள்ளே சிற்பம் தோன்றும் என்ற ஒரு சிறு பாடல் மூலம் சகோதரி அவர்கள் ஒரு உயிரற்ற ஒன்றை பற்றி விவரித்திருந்தார். ஆனால் நாம் பேச வந்துள்ளது பிஞ்சு உள்ளங்கள், குழந்தைகளை பற்றி. பெற்றோர்களே, உங்கள் பிஞ்சு உள்ளங்களின் உணர்வுகளை மதித்து அன்பாகவும் கனிவாகவும் வழி நடத்துங்கள். ஆகவே கனிவே எந்த வேளையிலும் சிறந்தது. கண்டிப்பு என்ற சொல்லை மறந்து விடுங்கள். கண்டிப்பு அல்ல, கனிவே சிறந்தது, வாழ்வுக்கு உயர்ந்தது, கனிவே சிறந்தது என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக சிறப்பாக தன் வாதத்தை முன்வைத்துள்ளார் தர்மினி அவர்கள். நன்றி தர்மினி அவர்களே. கனிவு எல்லோரையும் கவரும், கண்டிப்பு எல்லோரையும் வெறுக்க வைக்கும். கண்டிப்பு பிள்ளைகளின் முகத்தை சுளிக்க வைக்கும் என்று கண்டிப்போடு வளர்த்தால் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளரமாட்டார்கள். கனிவோடு வளர்க்கும் பிள்ளைகள்தான் எக்காலத்திலும் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைவராக வளர்வார்கள் என்ற கருத்தை அழகாக முன்வைத்தார். அதற்கு ஒரு குறளையும் எடுத்து கூறியிருந்தார். அல்லவை தேயாரம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்ற குறளை. இனிய சொல்லி இருக்கும்போது கூடாத சொற்களை பேசுவது பிழையான செயல். கனிவாக இனிய சொற்களை பேசி கனிவாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று அழகாக எடுத்து கூறியிருந்தார். புத்தகங்களையே போட்டிருக்குது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்போ அந்த அன்னையும் பிதாவும் பிள்ளைகளை கனிவோடு வளர்க்க வேண்டும். அந்த கனிவுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று அழகாக கூறியிருந்தார். நல்ல விதை விதைத்தால் நல்ல அறுவடை பெறலாம் என்ற கருத்தையும் எடுத்து வைத்தார். அடுத்து நவம்பர் 13 கனிவுக்கு என்று ஒரு நாள் தினம் இருக்கிறது, ஏன் கண்டிப்புக்கு இல்லை என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார். பிள்ளைகளை கண்டிப்புடன் கேட்டால் எதுவும் செய்ய மாட்டார்கள், ஆனால் கனிவோடு கேட்டால் அவர்கள் எல்லா உதவியையும் செய்வார்கள் என்ற கருத்திலும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். பிள்ளைகள் பள்ளியிலிருந்து பெறுகளை கொண்டு வரும்போது அதை அடுத்த வீட்டு பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவர்களுக்கு கனிவாக சொல்லி அதை புரிய வைக்க வேண்டும் என்ற கனிவுக்கு ஆணித்தரமான ஒரு கருத்தை எடுத்து வைத்தார். எடிசனின் அம்மா எடிசனை கனிவோடு வளர்த்ததால் தான் அவர் இன்று உலகம் போற்றும் விஞ்ஞானியாக விளங்கி இருக்கிறார் என்றும் அதனால் இன்று உலகே ஒளிர்கிறது என்றும் கூறியிருந்தார். இறுதியாக கனிவுதான் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை, கனிவுதான் என்று அதை அடித்து கூறி சென்றிருக்கிறார். சிறப்பாக கூறி சென்றிருக்கிறார். அடுத்து தீர்ப்பு கூற வேண்டிய நேரம். கொஞ்சம் கஷ்டமான நேரம்தான். இருதரப்பு வாதமும் நன்றான அழகான கருத்துகளையும் அழகான எடுத்துக்காட்டுகளையும் எடுத்து வைத்தார்கள். ஆனால் தீர்ப்புத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். ஒரு குதிரையை வளர்ப்பவர் குதிரையை ஓட்டப்பந்தயத்துக்காக வளர்க்கிறார். அந்த குதிரைக்கு தினமும் சாப்பாடு போடுகிறார்.
அந்த குதிரையை போய் கொஞ்சுகிறார், அரவணைக்கிறார், நல்ல நல்ல சாப்பாடுகள், சத்துள்ள சாப்பாடுகளை கொடுக்கிறார். கனிவோடு அந்த குதிரையை வளர்த்து கொண்டு வாரார். ஆனால் பந்தயத்துக்கு கொண்டு போகும்போது அந்த குதிரை முன்னால் தன் முதலாம் இடத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த குதிரைக்கு சவுக்கால் அடித்து அந்த குதிரையை ஓட வைக்கிறார். அங்கே காட்டுவது கனிவும், அந்த குதிரை நல்ல இதுக்கு வர வேண்டும் என்பதற்கு காட்டுவது கண்டிப்புமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் தினம் தினம் இனிப்பான உணவுகளை உண்ணுகின்றோம். தினம் தினம் இனிப்பான உணவுகளை உண்ணும் போது எங்களுக்கு அது தித்திக்கத்தான் செய்யும். அதே நேரம் நாங்கள் கசப்பான உணவுகளை உண்ணும் போதும் அதுவும் சாப்பிட முடியாது. அதனால் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கனிவும் தேவை, கண்டிப்பும் தேவை. கனிவோடு கூடிய கண்டிப்பே என்னது இறுதியான தீர்ப்பாக சொல்கிறேன். கனிவு கண்டிப்பும் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு கனிவும் கண்டிப்பும் கனிவும் கண்டிப்பும் என்பதே என்னுடைய தீர்ப்பாக அமைகிறது. கனிவு காட்ட வேண்டிய இடத்தில் கனிவு காட்டி, கண்டிப்பு காட்ட வேண்டிய இடத்தில் கண்டித்தால்தான் எதிர்காலத்தில் நல்ல ஒழுக்கத்துடன் வளர வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.